ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரங்கசாமி, சேலம் சென்ட்ரல் யூடியூப் சேனல்லிருந்து. திருச்சி அப்படின்னு உடனேயுமே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர விஷயம் மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் கோயில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கிட்டு வர பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், திருச்சி ஏர்போர்ட், இப்படி மிக பெருமையான விஷயங்கள் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. அந்த வரிசையில் இன்னொரு பெருமையான விஷயம், இந்த மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 2013வது வருஷம் ஆரம்பித்த பற்றின இந்த காலேஜை பற்றின ஃபுல் ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் 2013ஆம் ஆண்டு தொடங்குறாங்க. இதோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா எபோவ் 10 ஏக்கருங்க. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 10வது நம்ம தமிழ்நாட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே வர கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனுங்க. அதாவது ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் 2013 to 14க்காக வந்து சேர்றாங்க. அதாவது என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருந்தது இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் அவுட் பார்த்திங்கன்னா 2017வது வருஷத்தில் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வெளியே வராங்க. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CSE இதெல்லாம் இருக்குங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே 2013வது வருஷம் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கலாம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா AICTEயால் அப்ரூவ் செய்யப்பட்ட ஒன்று தாங்க. அதே மாதிரி இங்கே முக்கியமான அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது டியூஷன் ஃபீஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா BC, MBC இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 9380 ரூபா ஆகுங்க. இதுவே வந்து SC, ST கேட்டகரியில் இருந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா 7380 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குங்க. இதுவே அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா அரௌண்டு 10,000 ருபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸாக இங்கே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து நல்லா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,500 ரூபா இனிஷியல் டெபாசிட்டாக இங்கே நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மெஸ் பில் வந்து அரௌண்டு 2,000 ருபீஸ் வந்து பர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2017 அந்த கல்வியாண்டில் தான் வந்து வெளியவே வந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அதாவது அலுமினஸோட வந்து ஒரு கெப்பாசிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து பிளேஸ் ஆன இடத்துல வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு இன்னுமே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லையோ அல்லது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்லையோ மட்டும்தான் இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட ஜூனியர்ஸான இந்த காலேஜில் படிக்கிற கரண்ட் ஜூனியர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏதோ வந்து ஜாபுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் டைஅப்க்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் அவங்களால ரெஃபர் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்துலேயும் இங்கே வந்து ஒரு சில ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இன்னும் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதாவது ரிசர்ச் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் இருந்தாலும் இங்கே வந்து எல்லாமே வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டைஅப் கூட வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் இங்கே சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்ங்க. அதாவது இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து மற்ற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே ரேஞ்சில் தான் வந்து இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் BC, MBC அண்டு SC, ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மற்ற கவர்மெண்ட் காலேஜில் வந்து என்ன ஸ்காலர்ஷிப் ரேஞ்ச் இருக்கோ அதே ஸ்காலர்ஷிப் ரேஞ்சு தான் இங்கேயும் இருக்கும். ஸோ வந்து ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து உண்மையாலுமே கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த காலேஜில் வந்து நிறைய கமிட்டிஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. பட் இந்த கமிட்டிஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக தான் செயல்பட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்டு தான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆன்டி ராகிங் கமிட்டி, ஆன்டி ராகிங் ஸ்குவாட் கமிட்டி, அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி, SC, ST கமிட்டி, இப்படியெல்லாம் வந்து பிரித்து வந்து அழகாக வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆவரேஜான லைப்ரரி இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நல்ல ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நல்ல ஸ்போர்ட்ஸ் இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டி ஓகேவான ரேஞ்சில் தான் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இங்கே இருக்குங்க. இதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வந்து கொடுத்து ஒரு நல்ல லெவலில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
அதாவது இந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 95லேருந்து 130 அந்த ரேஞ்சுக்குள்ளே கட் ஆஃபில் இருந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு டாப் கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்படின்ற பட்சத்தில் உண்மையாலுமே அதாவது 130 கீழே இருக்கிற கட் ஆஃபில் இருந்து நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உண்மையாலும் ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு காலேஜாக தான் கண்டிப்பாக வந்து இது அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த காலேஜில் படித்தா எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளுக்கான உத்தரவாதம் வந்து லெஸ் தென் 25% தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த காலேஜில் படித்தவங்க வந்து இப்போ தான் முன்னமே நான் சொல்லியிருக்கேன், இப்போ தான் அதாவது 2017, 18 தான் வந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்களே வந்து ஒரு சில இடத்துல தான் ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த காலேஜில் அலுமினியோட வந்து ஒரு சப்போர்ட்டிவ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அலுமினி அவங்களோட சப்போர்ட்டிவ் எதில் மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாப் ரிலேட்டடாக அவங்களால வந்து உண்மையாலுமே ரொம்ப வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை தியாகராஜர், அதுக்கப்புறம் ஜிசிடி, சிஐடி, ஜிசி சேலம் இது மாதிரி காலேஜில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அலுமினி வந்து வெவ்வேறு இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து ஈஸியாக வந்து அவங்களோட ஜூனியர்ஸுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஜூனியர்ஸுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி தர முடியும். பட் ஆனால் இந்த காலேஜில் வந்து நம்ம வெளியே வந்த பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா 2017 தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 2018 அடுத்தது, 2019 அடுத்தது, 2020 இந்த வருஷம். அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களால வந்து அவங்க ஜூனியர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற சதவீதம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஜாயின் பண்ண முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக படித்து ஒரு மினிமம் 9 சிஜிபிக்கு மேலே வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் நல்ல க்ரியேட்டிவ் மைண்டு, நல்ல ரிசர்ச் ஓரியன்டாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உண்மையாலுமே உங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல கம்பெனிஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இமிடியேட்டாக செலக்ட் ஆகிடலாம் அப்படின்னு தான் நான் இங்கே சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.